பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த நாளில் ஆண்டவரே 2021 வருஷத்தினுடைய முதல் மணித்துளியிலே நாங்கள் நிற்கும்படி கர்த்தர் இரக்கம் பாராட்டி இருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை உயர்த்துவதற்கும் மகிமையாய் உம்முடைய நாமத்தை ஆண்டவரே எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே மகிமைப்படுத்துவதற்கும் இரக்கம் செய்ததற்காய் நன்றி. தொடர்ந்து இந்த வருஷத்தினுடைய இந்த முதல் ஆராதனையிலே கர்த்தர் மகிமைப்படுவீராக. உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எழுந்து நின்று ஒரு பாடலை பாடி கர்த்தருக்கு மகிமை செலுத்தி நாம் தேவனுடைய வார்த்தைக்கு செல்ல போகிறோம். எல்லாரும் எழுந்து நிற்போம், உற்சாகமாய் நாம் காணப்படுவோம். அலங்கார வாசலாலே இந்த பாடலை பாடி நாம் ஆராதனை செய்து கர்த்தருக்கு மகிமை செலுத்த அந்த புதிய வருஷத்தில் கர்த்தர் அற்புதமாய் இந்த ஆண்டு முழுவதும் அவருடைய ஆலயத்திலே நமக்கு பங்கை கொடுக்க போகிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். ஆமாம், ஒவ்வொரு நாளும் ஆமென் அவருடைய சமூகத்தை நாடுகிற பெரிய கிருபையை நமக்கு தரப்போகிறார். ஒவ்வொரு சபை கூடுதலையும் நம்ம இந்த வருஷத்தில் தடையில்லாம கர்த்தர் நடத்த போறாரு. இன்னொரு முறை கரங்களை தட்டி அப்பா நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். பாடல் தாள பாடல் 11 பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. எல்லாரும் சேர்த்து சொல்லுவோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. சேர்த்து சொல்லுவோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. சொல்லுவோமா? ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே
காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கின்றோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஹalleluya. எல்லா கரங்களை எல்லாம் ரெண்டு கையை உயர்த்திக்கலாமா? பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஆண்டவர் இந்த வருஷத்தை நமக்கு கொடுத்தாரு. அவருக்கு மகிமை செலுத்துவோம், அவரை உயர்த்துவோம். ஹalleluya. 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 நல்ல ஆண்டவரே, தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே நின்ற வண்ணமாக எல்லாம் கைதிட்டப்பா நன்றி சொல்லாமா? இந்த வருஷத்தை புது பெலன் ஆண்டாக பிரதிஷ்டை பண்ணி பிரகடனப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நீங்க எல்லாரும் நம்ம எல்லாம் சேர்ந்து தான் ஜெபிக்க போறோம். எல்லாரும் சேர்ந்து கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த 2021 வருஷத்தை ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டு புதுபெலன் ஆண்டாக இருக்கும்படி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறோம். 2021 வருஷத்தை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே புது பலனை கொடுக்கிற ஆண்டாக இருக்கும்படி பிரதிஷ்டை பண்ணுகிறோம். அப்படியே ஆகட்டும். ஆமென். தேவன் ஆண்டவரே இந்த வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டும். இந்த ஆராதனையில பங்கு கொண்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெலன் அடைவார்கள் என்கிற வாக்கு அவருடைய வாழ்க்கையில இந்த வருஷத்துல நிறைவேறட்டும். அதற்கேற்ற காத்திருக்குதலை தருவீராக. இந்த வருஷம் முழுவதும் இந்த நாள் முதற்கொண்டு மறுபடியும் இந்த வருஷத்தின் கடைசி நாள் வரைக்கும் உமக்கு ஆண்டவரை நாள்தோறும் மகிமை செலுத்தும்படி நாள்தோறும் புதுபெலனை கொடுத்து ஒவ்வொருவரையும் தாங்குவீராக. பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் இந்த வாக்கு நிறைவேறட்டும். எங்கள் தேசம் முழுவதும் இந்த வாக்கு நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த 2021 ஆண்டை புதுபெலன் ஆண்டு என்று பிரகடனப்படுத்துகிறோம். கரங்களை தட்டி அப்பாக நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். உட்காரலாம். இந்த வருஷத்தினுடைய நமக்கு ஒரு இலக்காக நாம் தெரிவு செய்து கொண்ட அல்லது தேவன் நம்மை வழி நடத்தி இருக்கிற
ஒரு வாக்குத்தத்தமான வசனம் என்னவென்று சொன்னால் ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைவார்கள் என்ற வாக்கு நமக்கு இந்த நாளிலே கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். அந்த வசனத்தை நான் வாசிக்க போகிறேன், கவனிங்க. நீங்களும் திருப்பிக் கொள்ளுங்க. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31வது வசனம் பாருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். இந்த ஆண்டுக்கு தேவன் நம்மை வழிநடத்தி இருக்கிற ஒரு வாக்கு தத்தம் இதுதான். இந்த வசனத்தில் பாருங்க, கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்பக்கூடிய பலன். எப்படி பலன் தரப்போறாரா? எப்படி பலன் தரப்போறாரு? புது பலன். அந்த புது பலன் எப்படிப்பட்டதுன்னு போட்டிருக்கு. கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்பக்கூடிய பலன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடினாலும் இளைப்படையாத பலன். ஓடினாலும் இளைப்படையாத பலனை கர்த்தர் கொடுக்க போறார். என்ன பலன்? ஆமா, ஓடினாலும் இளைப்படாத பண்ண. வாழ்க்கையில எவ்வளவு தீவிரமா ஓடினாலும் மனசு கலைக்காது, அப்படி ஒரு பலனை கொடுக்க போறாரு. அடுத்தது 3வது என்ன சொல்லியிருக்கு? எப்படிப்பட்ட பலனை நமக்கு கொடுக்க போறாரு? நடந்தாலும் சோர்ந்து போகாத ஒரு பலனை கொடுக்க போறாரு. ஆமென். எவ்வளவு தூரம் நம்ம நடக்க வேண்டி இருந்தாலும், எவ்வளவு தூரம் போராட வேண்டி இருந்தாலும், ஆமென், நம்ம எவ்வளவு தூரம் போராட வேண்டி இருந்தாலும் சோர்வே வராது. அப்படி ஒரு பலனை கொடுக்க போறாரு. கை தட்டி அப்பா நன்றி சொல்லுவோம். பிரைஸ் காட். கழுகுகளை போல சட்டைகளை அடிச்சு எழும்பக்கூடிய பலன். அது என்னது? எவ்வளவு பேர் கழுகு பார்த்துருக்கீங்க? நீங்க எத்தனை பேர் கழுகு பார்த்துருக்கீங்க? நீங்க பருந்து பார்த்துட்டு சொல்றீங்களா, கழுகை பார்த்துட்டு சொல்றீங்களா? பருந்து வேற, கழுகு வேற. கழுகுக்கு அந்த ரெக்கை 8 அடி இருக்குமா. கழுகுக்கு எத்தனை அடி இருக்குமா ரெக்கை? 8 அடி. ஆனா பருந்துக்கு 5 அடி இருக்குமா. அது மாத்திரம் இல்லை, கழுகு பார்த்தீங்கன்னா அது 9ல இருந்து 10 கிலோ இருக்கும். ஒரு கழுகு 9ல இருந்து 10 கிலோ இருக்கும். ஆனால் பருந்து எவ்வளோ ஒரு தெரியும் இருக்குங்களா? 4ல இருந்து 5 கிலோ தான் இருக்கும். பாதிக்கு பாதி. கழுகு பருந்தை விட உயரத்தில் பறக்கும். அதை விட பார்த்தீங்கன்னா அந்த கழுகோட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது சின்ன குஞ்சியாக இருக்கும்போது கூட்டில் வச்சுருக்கோம். கூட்டில் அப்படியே சுகமாக இருந்துட்டு இருக்கோம். ஆனால் அந்த தாய் கழுகு என்ன பண்ணுமா, அதை கொத்தி கொத்தி விரட்டி விட்டுருமா. அது மாத்திரம் இல்லை, அந்த கழுகை தூக்கி கீழே போட்டுருமா அந்த சுகமான கூட்டில் இருந்து. ஏன் தெரியுமா? அது தன்னை போல சிறகடித்து எழும்புவதற்காக. அது மாத்திரம் இல்லை, கழுகு ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிற்பாடு ரெக்கையெல்லாம் கொட்டி மறுபடியும் புதுசாக முளைச்சி புது கழுகா வரும். அல்லேலூயா. கழுகுக்கு இருக்கிற அது மாதிரி ஒரு சிறந்த ஒரு பறவை, மிகவும் உயரத்திலே பறக்கக்கூடிய ஒரு பறவை. கழுகை விட உயரமாக பறக்கக்கூடிய பறவை எதுவும் கிடையாது. அதனால தான் வேதத்தில் ஆண்டவர் சொல்லாரு. இன்னொரு வசனம் இருக்கு பாருங்க, சங்கீதம் 103ல் 5 எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன சொல்லி 5ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதியில், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. வாழ வயதுன்னா என்ன தெரியுமா? வாலிப வயது போலாகிறது. கழுகுக்கு சமானமாய் உன் வயது எப்படி வருதான்? திரும்பவும். ஆண்டவருக்கு காத்திருக்கிறவங்களுக்கு அப்படி ஒரு கிஃப்ட் ஆண்டவர் கொடுக்கிறார். நீங்க உண்மையிலே கர்த்தருக்கு காத்திருந்து பாருங்க. ரொம்ப பேர் என்ன செய்யறாங்க தெரியுங்களா? கொஞ்ச நேரம் ஜெபிப்பாங்க, அதுக்கு ஒரு பலன் கிடைச்சோன்னா அவ்வளோ சந்தோஷம் வந்துடும். கொஞ்ச நேரம் ஜெபிச்சதுக்கு அப்படி ஒரு பலன் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும்னா மணிக்கணக்கில் நாள் கணக்கில் இல்லையா, நாள் முழுவதும் காத்திருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு எவ்வளோ பலன் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். யோசிச்சு பாருங்க. அப்போ ஆண்டவருக்கு காத்திருக்கிறவங்களுக்கு புது பலனை கொடுக்கிறார் ஆண்டவர். நீங்க இன்னைக்கு காத்திருந்தா இன்னைக்கு ஒரு புது பலன், நாளைக்கு காத்திருந்தா நாளைக்கு ஒரு புது பலன், அடுத்த நாள் காத்திருந்தா அடுத்த நாள் ஒரு புது பலன்.
ஒவ்வொரு நாளும் புது பலனை பெற்று சந்தோஷமா கழுகு மாதிரி சிறகடிச்சு பறக்கலாம். அப்போ என்னாகும் தெரியுமா? அவங்களுடைய அந்த ஒரு ஆண்டவர் கொடுக்கிற அந்த பலன் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்பக்கூடிய ஒரு பலனாய் இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அனாதி தேவன் அவர் சோர்ந்து போகிறதும் இல்லை இளைப்படைவதும் இல்லைன்னு போட்டிருக்கு. அதனால அவர் நமக்கு எப்படி பலனை கொடுக்குறார்? அவர் சோர்ந்து போக மாட்டாரு, அவர் இளைப்படைய மாட்டாரு. நமக்கும் சோர்ந்து போகாத இளைப்படையாத பலனை கொடுக்க அவர் வல்லமையுள்ள சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற தேவன். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, என்ன தெரியுமா? சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் போட்டிருக்கு. இதே அதிகாரத்தில் நீங்க மேல பாருங்களேன், மேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 28, 29 வாசிக்கிறோம் பாருங்க. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அனாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. அப்போ ஆண்டவருடைய பலன் ஒரு நாளும் குறைந்து போகாது. 29ஆம் வசனம் பாருங்க. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க என்ன செய்யலாம்? நான் சோர்ந்து போயிட்டேன், நான் சோர்வா இருக்குது, என் மனசு சோர்ந்து போயிட்டு, இல்லையா எனக்கு இனிமே நம்பிக்கை இல்லை, என் நம்பிக்கை அற்று போயிட்டுன்னு இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யறார்? சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவம் கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். அவருக்காக நாம் காத்திருக்கும் போது அவர் புது பலனை கொடுக்கிறார். நம்முடைய பலத்தை ரெனியூ செய்கிறார். ரெனியூ அவர் ஸ்ட்ரென்த். இல்லை, ஆண்டவர் நமக்கு ஒரு புது பலத்தை கொடுக்கிறார் என்று நாம் பார்க்க முடியும். அப்ப என்ன செய்யணும்? இந்த வசனத்திலிருந்து ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். முதலாவது காத்திருக்க வேண்டும். காத்திருந்தா என்ன கிடைக்கும்? காத்திருந்தா புது பலன் கிடைக்கும். கர்த்தருக்கு காத்திருக்கணும். நீங்க சொல்லுங்க, நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்த காத்திருக்கிறது சந்தோஷமா இருக்குமா? சொல்லுங்க பாப்போம். காத்திருந்து நான் கேட்கிறேன், பொதுவா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு காத்திருக்கீன்னு வச்சுக்கோங்க, அது சந்தோஷமா இருக்குமா? என்ன இவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டியா இருக்கு? யோசிச்சு பாருங்க. காத்திருக்க காத்திருக்க மனசு சோர்வாயிரும். நான் காத்திருந்தது இன்னும் வரலையே, எப்ப கொடுக்க போறாரோ, எப்ப எனக்கு கிடைக்க போதோன்னு சோர்ந்து போயிடுவாங்க. சில நேரம் காத்திருந்து பார்த்துட்டு கிடைக்கலன்னா கோபம் வரும். என்ன நடக்குது? இந்த ஆண்டவர் இருக்காரா இல்லையா அப்படின்னு கூட யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா காத்திருக்கும் போது அது கொஞ்சம் நாளாக நாளாக காலம் கடந்து போக என்ன ஆயிரும்? ஒரு கோபம் வரும், இல்லையா துக்கம் வரும். என்னுடைய நான் காத்திருந்து ஒண்ணுமே எனக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு வேதனை வரும் தேவ பிள்ளையே. ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கும் போது மேல மேல நமக்கு பலன் அவர் கொடுத்துட்டே இருப்பாரு. இப்போ இந்த காத்திருப்பது என்பது என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். காத்திருக்கிறதுனா என்ன? காத்திருக்கிறதுனா நமக்கு புரிஞ்சிடும். இல்லை, நம்ம வேணா இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ், தாலுக்கா ஆஃபீஸ் போனால் ஒரு சர்டிஃபிகேட் வாங்க என்ன பண்ணுறோம்? காத்திருக்கிறோம். சொல்லுவாங்க தாசில்தார் இன்னும் 2 மணி நேரத்தில் வந்துடுவாங்க, நீங்கள் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. காத்திருப்போம். அவர் 2 மணி நேரம் ஆனாலும் வரமாட்டார். அப்போ கொஞ்சம் நமக்கு சோர்ந்து போயிடும் மனசு. என்ன 2 மணி நேரம் சொன்னாங்க வரல, மறுபடியும் இன்னும் 1 மணி நேரம் காத்திருப்போம், அப்பவும் வரமாட்டார். இன்னொரு மணி நேரம் பார்த்துருப்போம், அப்பவும் வரமாட்டார். அது மாதிரி ஹாஸ்பிட்டல் போனால் அங்கேயும் அப்படிதான், டாக்டர் வருவார்னு காத்திருக்க வேண்டியிருக்கு. அருமையானவர்களே, இப்போ காத்திருக்கிறதுனால அநேகருடைய இருதயம் சோர்ந்து போகும். இப்போ நம்ம காத்திருக்கிறது அப்படிங்கிறத எப்படி புரிந்து கொள்ளலான்னு பாருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறது எப்படி, ஆண்டவருக்கு காத்திருக்கிறது எப்படி அப்படின்னு சொன்னா, நான் உங்களுக்கு என்னுடைய தியான நேரத்தில் எனக்கு ஆண்டவர் உணர்த்தினதை உங்களோட நான் ஷேர் பண்றேன். அதாவது நீங்க புரிஞ்சுக்கணும், காத்திருக்கிறதுனா என்ன தெரியுமா?
காத்திருக்கிறதுனா அவர் ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்கிற வரைக்கும் அவசரப்பட்டு நம்ம எழுந்துடக்கூடாது. அதுக்கு பேர் தான் காத்திருக்கு. ஆண்டவர் ஒரு காரியத்தை, கர்த்தர் ஒரு விஷயத்தை நமக்கு ஆயத்தப்படுத்தும் வரை பொறுமையா இருக்கிறது. அதுக்கு பேர் தான் காத்திருக்கிறது. ஒரு காரியத்தை தேவன் நமக்கு நிறைவேற்றும் வரை நாம் அவசரப்பட்டு எழுந்திராம இருக்கிறது, அல்லது பொறுமையா இருக்கிறது, அல்லது தேவன் கிரியை நடப்பிக்கும் வரை என்னது காத்திருப்பது, கிரியை நடப்பிக்கும் வரை எதிர்பார்த்திருப்பது, அதுக்கு பேர் தான் காத்திருக்கிறது. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார், கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் என்ன பண்ணிட்டு இருப்பாரா? நமக்கு இறங்கும்படி கர்த்தர் என்ன பண்ணிட்டு இருக்காரா? காத்து கொண்டிருக்கிறார். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார், கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் எப்படிப்பட்டவர்கள்? பாக்கியவான்கள். கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதியை கவனிங்க. நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். நான் கர்த்தர். ஆண்டவர் சொல்லாரு, நான் கர்த்தர், எனக்கு ஒருத்தன் காத்திருந்தா வெட்கப்படவே மாட்டான். நம்பிக்கை இருக்கா? ஆமென் சொல்லுவீங்களா? யாரெல்லாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறார்களோ, ஆண்டவரிடத்தில் எதிர்பார்த்து ஒரு விஷயத்துக்கு காத்திருக்கிறாங்களோ, அவங்க வெட்கப்படவே மாட்டாங்க. ஆண்டவருடைய வசனம் தெளிவாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சில நேரங்களில் காத்திருக்கிறது அநேகர் கசப்பான அனுபவமாக என்ன செய்றாங்க என்றாங்க. ஆனா ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கும் போது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது சில வேளைகளில் நமக்கு துக்கம் வரலாம். நீண்ட நாள் காத்திருக்க வேண்டி இருக்கிறதே என்று நமக்கு துக்கம் இருக்கலாம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்குமா. ஆமென். அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம் கை தட்டி. பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகள் 13:12 நம்ம பார்க்கிறோம், நெடுங்காலமாய் காத்திருந்தா இருதயத்தை அது இளைக்க பண்ணும், ஆனா விரும்பினது கிடைச்சாச்சுன்னு வச்சுங்களேன் ஜீவ விருட்சம் போல இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, ஆதி திருச்சபையில அன்றைக்கு இருந்த அப்போஸ்தலர்களுக்கு இயேசுவானவர் மரித்து உயிரோடு எழுந்து 40 நாள் எல்லாருக்கும் அவர் தரிசனமாக இருந்தார், எல்லாருக்கும் தன்னை காண்பித்தார். அப்பொழுது இயேசுவானவர் என்ன சொன்னார் அப்போஸ்தலருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எருசலேமை விட்டு போயிடாம வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். என்ன வாக்குத்தத்தம்? பரிசுத்த ஆவி உங்ககிட்ட வரப்போகுது, அதனால நீங்க எருசலேமை விட்டு போகாதீங்க, நீ எருசலேமிலே காத்திருங்கன்னு சொன்னார். ஆதி திருச்சபையில் இருக்கிற மக்களுக்கு தேவன் அப்படி சொன்னார். ஆதி திருச்சபையில அப்போஸ்தலர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படி சொன்னார். அதே போல அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க தெரியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற எருசலேமை விட்டு நீங்க போவாதீங்க, காத்திருங்கன்னு சொன்னார். ஆனா 8ஆம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் வசனத்தில், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவருடைய வசனத்தை பார்த்தீங்களா? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது என்ன செய்றீங்க? நீங்க காத்திருந்தா பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வீங்கன்னு ஆதி திருச்சபையிலிருந்து அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவர் சொன்னார். அப்போ பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்க ஒரு விசேஷித்த பலனை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கும் அருமையானவர்களை உட்கார்ந்திருக்கிற உங்களுக்கு நான் சொல்றேன், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளும் போது உங்க மனசுல ஒரு புது பலனை பெற்றுக்கொள்வீங்க.
உங்க ஆவி ஆத்துமா சரீரத்தில் ஒரு புது பலனை பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தர் அதுக்கேற்ற கிருபையை நமக்கு தருகிறார். அல்லேலூயா. அதனால புதிய ஏற்பாட்டு சபைக்கு ஆண்டு சொன்னார், பரிசுத்த ஆவிக்கு நீங்க காத்திருங்க அப்படின்னு சொன்னார். அவங்க காத்திருந்தாங்க, பெற்றுக்கொண்டாங்க. இன்றைக்கும் அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் இந்த வருஷத்துல நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், கர்த்தருக்கு காத்திருக்கிறீர்களோ புது பலன் அடைவார்கள். நீங்க தேவனுக்கு காத்திருக்கும் போது அவர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுத்து புது பலனை உங்களுக்கு கட்டளையிடுவார். நீங்கள் புது பலனை பெற்றுக்கொள்ளும்படி உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. எப்படிங்க காத்திருக்கணும்? நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பயிரிடுகிறவர்கள் இன்னைக்கு பயிர் செய்கிறாங்க பார்த்தீங்களா? விதைக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த அறுவடை வரைக்கும் பொறுமையாக காத்திருக்கிறாங்க. முன்மாறியும் பின்மாறியும் பொழியும் என்று ஆவலோடு அவர்கள் காத்திருக்கிறார்கள். அதுபோல தேவனுக்கு காத்திருக்கிற மக்களும் உண்மையாய் காத்திருக்க வேண்டும். நீங்கள் எடுத்து வாசிப்பீங்கன்னு சொன்னால் யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை நீங்கள் பாருங்க. பயிரிடுகிறவர்கள் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோட காத்திருப்பார்கள். நான் அந்த வேத பகுதியை முழுமையாக உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறான். நீங்களும் பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறதே. சகோதரரே, நீங்கள் நியாயந்தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியிலே நிற்கிறார். அவனுடைய வசனம் சொல்லுது, அவருடைய வருகை சமீபமாயிற்று. ஆகையினால நீங்க என்ன பண்ணுங்க? அவருடைய வருகைக்காக காத்துருங்க, பொறுமையோட காத்துருங்க, இல்லையா? உங்க இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்க, கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, அப்போ தேவனுக்கு முன்பாக காத்திருக்கிற நாம் இதை நாம் நினைச்சுக்கணும். பயிரிடுகிறவர்கள் என்ன செய்கிறாங்க? அவங்க என்ன செய்கிறாங்க? பொறுமையோட காத்திருக்கிறாங்க. அதே போல ஆண்டுடைய வசனத்தின்படி நம்ம பார்ப்போமேயானால், ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கும் வரை ஸ்திரியானவள் துக்கத்தோடு இருக்கிறாள், துக்கத்தோட காத்திருக்கிறாள். ஆனால் அந்த பிள்ளையை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்திலே பிறந்தான் என்கிற சந்தோஷத்திலே அவள் அப்புறம் அதை நினையாதிருக்கிறாள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா, பிள்ளை பெற்றெடுக்கும் வரை ஸ்திரியானவள் துக்கத்தோட காத்திருக்கிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினைக்காதிருக்கிறாள். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளையே, அப்படித்தான் நாம காத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏன் இந்த வசனங்களை எல்லாம் ஆண்டவர் வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு? எதுக்காக? நாம அப்படி காத்திருக்கணும், இல்லையா? 10 மாதங்கள் சுமந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிற தாயானவள் ஒவ்வொரு நாளும் அவள் ஒரு பாரத்தை, துக்கத்தை சுமந்து அவள் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்போடு இருக்கிறாள். ஒரு நாள் என் குழந்தை இந்த உலகத்துக்கு வரும் என்று காத்திருக்கிறாள். அல்லேலூயா. அதுபோல தேவனுடைய சமூகத்தில் நன்மையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் காத்திருக்கும் போது துக்கம் வரலாம், அல்லது நமக்கு அது வேதனையா இருக்கலாம், அல்லது ஒரு வருத்தத்தை கொடுப்பது போல இருக்கலாம், அது நமக்கு பாரமா இருக்கலாம். ஆனால் அந்த நன்மை கிடைத்தவுடனே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைத்துவிடும். அல்லேலூயா. ஒரு புதிய பலன் கிடைத்துவிடும். கரங்களை தட்டி நாம் அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். சங்கீதக்காரன் தாவீது சொல்றார், 42வது சங்கீதம் 11ஆம் வசனத்தில் நீங்க பார்ப்பீர்கள் என்று சொன்னால், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் என்று ஆண்டுடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டுடைய வசனம் சொல்லி பாருங்க, அதை நீ தேவனை நோக்கி காத்திரு என்று சொல்லார். யாருக்கு? தன்னுடைய ஆத்மாவுக்கு. ஏன் நீ கலங்குற? அவருடைய மனசை பார்த்து சொல்றாரு, அவருடைய ஆத்மா பார்த்து சொல்லாரு, என் ஆத்மாவை நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் ஏன்குள்ள நீ திகச்சு நிற்கிற? கவலைப்படாத, நீ தேவனை நோக்கி காத்திரு, உனக்கு அவர் சகாயர், உனக்கு அவர் ரட்சகர் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம்.
எனவே தேவன் கிரியை செய்யும் வரை நாம் எழுந்து விடாமல் பொறுமையாய் இருப்பதே உண்மையாய் காத்திருப்பதாகும். அல்லேலூயா. ஆண்டவர் கிரியை செய்கிற வரைக்கும் காத்திருக்கணும். ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கும் வரைக்கும் காத்திருக்கணும். அல்லேலூயா. பயிரிடுகிறவன் அந்த பயிரினுடைய விளைச்சலை அறுவடை செய்கிற வரைக்கும் பொறுமையாய் காத்திருக்கிறான். அதுபோல கர்த்தரிடத்திலே காத்திருக்கிறவர்கள் அவர் கொடுக்கிற புதுபலனை பெறும் வரை காத்திருக்க வேண்டும். ரெண்டாவது, காத்திருக்கிறது என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காத்திருக்கிறோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவ சமூகத்தில் காத்திருக்கிறது. காத்திருப்பது என்பது தேவ சமூகத்திலும் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டுடைய சமூகத்திலையும் காத்திருக்கிறது. அதாவது வேத தியானம் ஜெபம் செய்து அவர் பாதத்துல காத்திருக்கும் பாருங்க, அதுவும் காத்திருக்கிறது தான். அல்லேலூயா. அப்படி காத்திருக்கும் போதும் நமக்கு ஒரு புது பலன் கிடைச்சிரும். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் என்ன சொல்லுது? நமக்கு தெரிந்த ஒரு நல்ல வசனம். என்னது? என்ன சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிரா இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்ப வேத வசனத்துக்காக யாரு காத்திருக்கிறாங்களோ, வேத தியானத்துல யாரு காத்திருக்கிறாங்களோ, அவங்க செய்யறதெல்லாம் வாய்க்க பண்ணுவார் ஆண்டவர். கைதட்டியப்பா நன்றி சொல்லும். அவங்க செய்யறதெல்லாம் வாய்க்க பண்ணுவார். ஜெபத்துல யாரு காத்திருக்கிறாங்களோ அவங்க செய்யறதெல்லாம் வாய்க்கும். ஒன்று, ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றும் வரை அவசரப்பட்டு எழுந்து விடாமல் நாம் பொறுமையா இருக்க வேண்டும். அது காத்திருப்பது. ரெண்டாவது, தேவ சமூகத்திலே வேத தியானத்தையும் ஜெபத்தையும் செய்து காத்திருப்பதும் காத்திருப்பதாகும். அல்லேலூயா. அருமையானவர்களே, நீங்க சங்கீதம் 119:81ஆம் வசனத்திலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் என்று அந்த சங்கீதத்தை எழுதிய சங்கீதக்காரன் சொல்லி இருக்கிறார். உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். அடுத்து 119ஆம் சங்கீதம் 114ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அதே வார்த்தை இருக்கும், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். அதே மாதிரி சங்கீதம் 119ல் 147ஆவது வசனத்தை பார்த்தீங்கன்னா அதுலேயும் அப்படிதான் இருக்கும், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். சங்கீதம் 130ல் 5ஆம் வசனத்தை கவனிங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நான் நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை நான் நம்பி இருக்கிறேன். அப்ப ஆண்டவருக்கு காத்திருக்கிறவங்க அவருடைய வார்த்தையை நம்பி அவருடைய வார்த்தையை தியானம் செய்து அவருடைய சமூகத்திலே ஜெபித்து காத்திருக்கும் போது அவர் தம்முடைய ஆசீர்வாதங்களை, நன்மையை அல்லது தாம் செய்ய நினைக்கிற அந்த ஒத்தாசையை நமக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். தேவ சமூகத்திலே நாம் தியானத்திலும் ஜபத்திலும் காத்திருக்கும் போது தேவ பலனை பெற்றுக்கொள்ளுகிறோம். ரெண்டு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கோங்க. ரெண்டு காரியம் நான் சொன்னேன். முதலாவது, ஆண்டவருக்கு காத்திருப்பது என்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நடப்பிக்கும் வரை நாம் பொறுமையாக இருப்பது காத்திருப்பது. நான் காத்திருக்கிறத ரெண்டு விதமா சொல்லியிருக்கிறேன். ஒன்று ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்ய வேண்டியதை செய்து முடிக்கும் வரைக்கும் அவசரப்பட்டு நாம் முந்தி கொள்ளாம பொறுமையாக இருப்பது காத்திருப்பது. That is waiting. Hallelujah. That is wait on the Lord. இது ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. நமக்கு ஆண்டவர், இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு விஷயத்தை கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு உதாரணம் பார்த்தீங்களேன், நீங்க ஏதோ ஒரு ஒன்றை வாங்க விரும்புறீங்க அல்லது ஒரு வீடு கட்ட விரும்புறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு, ஆண்டவரே உங்களுக்கு ஒரு வீட்டை கொடுக்க சித்தமா இருக்கிறார். ஆனால் அவர் கொடுக்கிற நாள் இன்னும் வரவில்லை. நீங்களே அவசரப்பட்டு நீங்க ஏதாவது கடனை வாங்கி கஷ்டப்பட்டு நீங்க ஒன்று செய்வீங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் கொடுக்கிற அந்த நாள் வரைக்கும் நாம பொறுமையா இல்லாததுனால அந்த தேவன் கொடுக்க போகிற புது பலன் சந்தோஷம் கிடைக்காது. அல்லேலூயா. அதை நீங்க இதை வச்சு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில தேவன் உங்க எதிர்காலத்தை நியமிச்சிருக்கிறாரு. நீங்க அவசரப்படக்கூடாது. உங்க எதிர்காலத்தை தேவன் நிர்ணயித்திருக்கிறார் என்று சொன்னால் அது உங்களுக்கு வாய்க்கும். ஆமென். நீங்க அவசரப்படும் போது
என்ன ஆயிருவீங்க? தேவன் கொடுக்கிற புது பலனை நீங்க அனுபவிக்க முடியாது. ஆமென். எனவே காத்திருப்பது என்பது, புரிந்து கொள்ளுங்க, காத்திருப்பது என்பது என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்ய நினைப்பது. நீங்க பார்த்தீங்கன்னா, நான் இப்போ இருக்கிறேன். நான் இருக்கும்போது எனக்கு ஒரு வசதி தேவைப்படுகிறது. அதற்காக நான் என்ன செய்கிறேன்? ஒரு பெரிய கடனுக்குள்ளே போய் மாட்டிக்கிறேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எனக்காக ஒரு நாளை நியமித்திருந்தார், எனக்கு கொடுப்பதற்கு அவர் அந்த திட்டத்தை வைத்திருந்தார். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன்? அவசரப்பட்டு முந்தி கொண்டதுனால தேவன் எனக்கு செய்ய வேண்டியதை அவர் செய்யாமல் நிறுத்தினார். நானே அதற்கு முயற்சி எடுத்து செய்தபடினாலே நான் என்ன பண்ணிட்டேன்? இப்போ தேவன் கொடுக்கிற அந்த புது பலனுக்குரிய சந்தோஷம் இல்லாமல் கஷ்டப்படுகிறேன். ஆகையினாலே நீங்க ரெண்டு விதமா இதை புரிந்து கொள்ளும்படி நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். கர்த்தருக்கு காத்திருப்பது என்பது நம்முடைய வாழ்க்கையிலே அவர் திட்டம் பண்ணினவைகளை அவர் செய்து முடிக்கும் வரைக்கும் நீங்க முந்தி எழுந்து அதை வீணடித்து விடக்கூடாது. நீங்கள் அவர் செய்து முடிக்கும் வரைக்கும் பொறுமையோடு இருப்பீர்கள் என்று சொன்னால் அது கர்த்தருக்கு காத்திருப்பது என்பது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இரண்டாவது, கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பதும் அவர் சமூகத்திலே காத்திருந்து ஜெபிப்பதும் காத்திருப்பதாகும். அவர் சமூகத்திலே காத்திருப்பதாகும். அதைத்தான் இங்கே சங்கீதக்காரன் சொல்லாரு, வசனத்துக்கு காத்திருக்கிறேன், வசனத்துக்கு காத்திருக்கிறேன், வசனத்துக்கு காத்திருக்கிறேன்னு சொல்றார். கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையே நான் நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வசனம் போட்டிருக்கு. எனவே தேவ சமூகத்தில் தியானத்திலும் ஜபத்திலும் நாம் காத்திருக்கும் போது ஆண்டவர் கொடுக்கிற அந்த பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எப்படி காத்திருக்க வேண்டும்? 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12 14 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12 14 வரைக்கும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆசையோட நீங்க காத்திருக்கணும். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். வானங்கள் என்ன செய்யுமா? கர்த்தர் வரும்போது வானங்கள் என்ன செய்யும்? வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போயிடும், எல்லாம் உருகிரும். ஆமென். அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். நாம எதுக்கு காத்திருக்கிறோம்? இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், இயேசுவுக்காக காத்திருக்கிறோம். எதுக்காக தெரியுமா? புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாக போகிறது, அதிலே நாம் வசிக்க போகிறோம் என்ற நம்பிக்கையோடு இயேசுவை ஏற்றுக்கொண்டு நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுக்காக நாம் கிறிஸ்து சொல்லுகிற அந்த அத்தனை நியமங்களையும் நிறைவேற்றுவதற்கு நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம். ஆகையால் 14ஆம் வசனம் கவனிங்க. பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்க. இப்ப நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. நீங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? நாம எப்படி காத்திருக்கணுமா? முதல்ல சொல்லப்பட்டிருக்கு, ஆவலோட காத்திருக்கணும். ஆமென். எப்படி காத்திருக்கணும்? ஆவலோட காத்திருக்கணும். எத்தனை பேர் இயேசு வரணும்னு ஆசையா இருக்கிறோம்? நாம ஏன் ஏசாமிட்ட வந்தோம் தெரியுமா? அவர் வருகைக்கு காத்திருக்கும்படி தான். அவர் எப்ப வருவாரு அப்படின்னு நம்ம ஆவலோட காத்திருக்கணும். எப்படி காத்திருக்கணும் சொல்லுங்க? ஆவலோட, ஆசையா காத்திருக்கணும். ஆண்டவரே வாங்க, என் பிரியமே ரூபவதியேன்னு என்னை கூப்பிடுற என் ஆண்டவர் வரணும், சீக்கிரம் வாங்க, மாறனாதா. எப்படி காத்திருக்கணும்? ஆவலோட காத்திருக்க வேண்டும். அடுத்து 2வது, கரையற்றவர்களாய் காத்திருக்கணும். எப்படி காத்திருக்கணும்? கரைப்படக்கூடாது. ட்ரெஸ்லையா கரைபடக்கூடாது. நம்ம வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது? பாவத்தினாலே கரைபடக்கூடாது. கரைபடாம காத்திருக்கணும். இயேசு வரும்போது போகணும்னா என்ன செய்யணும்? ஆசையா எதிர்பார்த்து காத்திருக்கணும். அப்புறம் எப்படி காத்திருக்கணும்? கரை இல்லாம காத்திருக்கணும். அப்புறம் பாருங்க, பிழை இல்லாம காத்திருக்கணும். எப்படி காத்திருக்கணும்? அடுத்து என்ன போட்டிருக்கு? பிழை, தவறு செய்யாம காத்திருக்கணும். கரைபடுறது வேற, தவறு செய்யறது வேற.
அப்ப வசனம் சொல்லுது கரையில்லாதவர்களாய் காத்திருக்கணும், தவறும் செய்யக்கூடாது, பிழை இல்லாதவர்களாக காத்திருக்கணும். நம்ம ஆவி ஆத்துமா சரீரத்துல கரை வெற்றக்கூடாது, நாம பிழையும் செய்திடக்கூடாது. அடுத்தது நான்காவதாக எப்படி காத்திருக்கணுமா? சமாதானத்தோட காத்திருக்கணும். அல்லேலூயா. நீங்க அலைந்து திரிய வேண்டாம், எதுக்கும் பதற வேண்டாம், பறக்க வேண்டாம், அவசரப்பட வேண்டாம், சமாதானத்தோட காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுமா. எனவே அன்பானவர்களே, இந்த வருஷத்துல தேவன் கிரியை செய்யும் வரைக்கும், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நன்மையை கட்டளையிட வரைக்கும் காத்திருங்க, பொறுமையா இருக்கு. அல்லேலூயா. நிச்சயமா அப்படி செய்வார். தேவ சமூகத்துல காத்திருப்போம், அப்பொழுது நமக்கு புதுபலன் ஆண்டவர் கொடுப்பார். அவர் கொடுக்கிற புதுபலன் எப்படிப்பட்டது? கழுகுகளைப் போல செட்டையடித்து எழும்பத்தக்கது, ஓடினாலும் இளைப்படையாது இருக்க செய்வது, நடந்தாலும் சோர்ந்து போகாமல் இருக்க செய்வது. தேவன் அப்படிப்பட்ட பலனை நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம் தேவ பிள்ளை. எனவே நாம் ஆவலோட காத்திருப்போம், கரையற்றவர்களாய் காத்திருப்போம், பிழையில்லாதவர்களாய் காத்திருப்போம், சமாதானத்தோட காத்திருப்போம். நிச்சயமாக தேவன் அவர் வாக்கு பண்ணின புது பலனை கொடுத்து நம்மை உயர்த்த போகிறார். கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். ஆமே. நாம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். கேட்ட வசனங்களின்படி கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள் என்கிற வார்த்தையின்படி கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படி நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். எனவே தேவ பிள்ளையே, நாம் காத்திருக்கிற நாம் எப்படி காத்திருக்க வேண்டும்? ஆவலோட காத்திருக்க வேண்டும், கரையற்றவர்களாய் காத்திருக்க வேண்டும், பிழையற்றவர்களாய் காத்திருக்க வேண்டும், சமாதானத்தோட காத்திருக்க வேண்டும். என்னை அப்படி நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி எல்லாரும் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வேளையில் நாங்கள் இந்த ஆண்டவரே வேத வசனத்தை முன்னிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் என்கிற வாக்கின்படி கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் ஒவ்வொருவரையும் நடத்துவீராக. ஆம் ஆண்டவரே, நாங்கள் தியானித்தபடி ஆண்டவரே, தேவன் எழும்பி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிரியை நடப்பிக்கும் முன்பாக ஒருவரும் அவசரப்படாதபடி பொறுமையாய் இருக்க வேண்டுமாய், அப்படிப்பட்ட காத்திருக்குதலை அவர்கள் அறியும்படி உதவி செய்வீராக ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, வேத தியானத்திலும் ஜபத்திலும் இருந்து தரித்திருந்து காத்திருக்கத்தக்கதாகவும் அதன் மூலமாக செழிப்பான ஒரு வாழ்க்கையை சுதந்திரிக்கவும் ஆண்டவரை செய்வதெல்லாம் வாய்க்கக்கூடிய கிருபையை பெற்றுக்கொள்ளவும் உதவி செய்வீராக. இங்கே வந்து இந்த வார்த்தைகளை கேட்ட ஆண்டவர் அத்தனை பேர் மேலும், ஆண்டவரை இந்த சத்தத்தை கேட்ட யாவர் மேலும் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே கர்த்தாவே புது பலன் ஆட்கொண்டு நடத்தட்டும், பெரிய காரியங்களை செய்யும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியம் வழி நடத்துதலும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் சபை மக்கள் யாவரோடும் சகல பரிசுத்தம் கூட இருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தேவன் உங்களை கோடாகோடியாய் பெருகச் செய்வாராக, தீர்க்காயுசிலே நிலைத்திருக்க பண்ணுவாராக. ஆமென்.